வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கிறார். எத்தனை பேர் கூட்டணி என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட கூட்டணி என்பதுதான் முக்கியம். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, உறுதியான கூட்டணி. எல்லா காலங்களிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் இது ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அது செயல்படும். அது டபுள் இன்ஜின் சர்க்கார் செயல்பட்டால்தான் மத்தியிலிருந்து நிதி வரும். மத்தியில் உள்ள நிதியை மாநிலத்திற்கு பெற்று தந்து, எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்கள் 40,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு பெற்று தந்தார்களோ அதே மாதிரி வருகின்ற காலங்களில் எல்லா திட்டங்களுக்கும் மத்தியிலிருந்து நிதியை வாங்கி தருவோம். இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், மத்தியிலிருந்து என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நமது தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் இங்கே தருமபுரியிலிருந்து 72 கிலோமீட்டர் சாலை, ஓசூர் 72 கிலோமீட்டர் சாலையை 1331 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த திட்டம். இந்த திட்டம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்றது. அதே மாதிரி தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் 17 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பணம்? மத்திய அரசுடைய பணம். யார் பிரதமர்? நரேந்திர மோடி அவர்கள். எப்படிப்பட்ட பிரதமர்? உலகத்தில் 25 நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 25 நாடுகளிலும் 3வது இடத்தில் இருந்து இந்தியா. 3வது இடத்தில் இருக்கிற இந்தியாவை உருவாக்கி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். பொருளாதாரத்தில் உலகத்திலே 4வது இடத்தில் இருக்கிறது பாரத நரேந்திர மோடி அவர்கள். கிராம சாலைகளுக்கு மட்டும் மத்திய நிதி 185 கிலோமீட்டரை 270 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. மோடியுடைய வீடுகள் 11,630 வீடுகள் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் 2,68,000 பேர்களுக்கு வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசுடைய திட்டம். அதே மாதிரி 4 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் மூலமாக திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. பாக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. கரும்புக்கு ஆதார விலை வேண்டும், அதை நிச்சயமாக செய்துவோம். நெல்லுக்கு ஆதார விலை வேண்டும். அண்ணன் நமது KP அன்பழகன் அவர்கள் அமைச்சர், நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த சர்க்கரை ஆலைக்கு வந்து தேவையான உதவிகளை அனைத்தையும் செய்து கொடுத்தோம். அன்றைக்கு அம்மா முதலமைச்சராக இருந்தார்கள், நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தேன், KP அன்பழகன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள் என்பதை நேரத்தில் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி TR அன்பழகனாக இருந்தாலும் சரி, தம்பி கோவிந்தசாமியாக இருந்தாலும் சரி, சம்பத்குமாராக இருந்தாலும் சரி, எல்லோருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தூண்களாக இருந்து வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு வருகிறார். கரூருக்கு வரும்போது அவருடைய வண்டி வருகிறது, வண்டி நிற்கிறது. அவர் 12 மணிக்கு வாரோன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். அதை தான் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசினோம். முதலமைச்சர் சொன்னார், ஆனால் 12 மணிக்கு வாரோன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னார். அதில் வேண்டுமானால் அவர் சொன்னது உண்மை. நாங்கள் எல்லோரும் சட்டமன்றத்தில் இருந்தோம். ஆனால் முதலமைச்சர் பேசும்போது 5 DSP போட்டிருந்தோம், 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம்னு சொன்னாங்க. ஒரு போலீஸ் கூட கிடையாதாங்க, ஒரு போலீஸ் கூட கிடையாது. நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி 2 கட்சிகளும் வெளிநடப்பு செய்தோம். ஆனால் கரூரில் நடந்தது என்ன? ஒரு தாய், கணவனை இழந்த தாய் 10 வயது சிறுவனை அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு போகிறார். அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பேச ஆரம்பிக்கும் போதே 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில் ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு தெரியுமா? 10 ரூபா பாட்டிலுக்குன்னா 10 ரூபா பாட்டில்னா உங்களுக்கு தெரியுது எல்லாமே, செந்தில் பாலாஜி. அந்த பாட்டு பாடும்போது செருப்பை தூக்கி வீசுறாங்க.
வண்டி மேல அவர் மேல செருப்பத்தை வீசுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, லத்தி சார்ஜ் நடக்கு. ஒரு தள்ளு முள்ள நெருக்கடியில் கணவனை இழந்த ஒரு பெண் தனது 10 வயது சிறுவனை கூட்டிட்டு போறாங்க கூட்டத்துக்குள்ள. கூட்ட நெரிசல்ல சிக்கி கீழே விழுற அந்த பையன், 10 வயசு பையன். எல்லாரும் அவங்கவங்க உயிரை கையில் பிடிச்சு ஓடும்போது எல்லாருடைய கால்களையும் மிதிப்பட்டு அந்த தன்னுடைய தாய் கண் முன்னாலே சாகிற காட்சி, பரிதாபமான காட்சி. 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, இப்படியாக 41 பேர் இறந்து போனார். முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் சென்னையிலிருந்து. அவ்வளவு அவசரம் என்ன என்று தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்திருக்கு யார் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கு சிபிஐ விசாரணை துவக்கி இருக்கிறது. நிச்சயமாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், தகுந்த தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல தான் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். ஆனால் விவசாயி கரண்டில் அடிபட்டு இறந்து போனால் நம்மளுடைய முதலமைச்சர் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறான், 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாங்க. ஆனா கள்ளசாராயம் குடிச்சிட்டு இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுதான் கேட்ட நாங்க சொன்னோம், நீங்க கரூருக்கு உடனடியாக போனீங்களே, கள்ளக்குறிச்சி ஏன் போல அப்படின்னு. அவங்க சொன்னாங்க அது சாராயம் குடிச்சிட்டு இறந்து போயினாங்க, அதனால் நாங்க போகலன்னு சொன்னாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், அவ்வளவு குற்றங்கள். இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க கஞ்சா, போதைப் பொருட்கள், மெத் என்கின்ற மெத்தப்பெட்டைன் போன்ற கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா கிராமங்களிலும் இருக்கிறது. இதை தடுக்க வக்கில்லாத காவல்துறை, இதை தடுக்க முடியாத முதலமைச்சர், உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏதோ நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அல்ல. நயினார் நாகேந்திரன், அன்பழகனோ, அண்ணன் நம்ம ராமலிங்கனும் உருவாக்கிய கூட்டணி அல்ல. அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி. அண்ணன் ராமலிங்கன் ஆரம்பத்திலே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, யார் வர வேண்டும் என்பது அண்ணன் இபிஎஸ் ஒரு பக்கம், ஆனால் யார் வரக்கூடாது முதலமைச்சராக என்பதுதான் இந்த ஆட்சியின் அவல நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக ஆட்சி வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி உறுதியாக வெல்லும். இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. ஏப்ரல் 10 என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 மாத காலம், இன்னொரு 140 நாட்கள் என்று நினைக்கிறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியில் முடிவு கட்டுவதற்காக முன்னுரை எழுதினார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முடிவுரை எழுதும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, கருப்பு முருகானந்தம், நமது லோகிநாதன், இளங்கோ, சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு